சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் டேமியன் பெஸ்ட் வரதை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்ட்ரூத் வந்து மேட்ச் இருக்குது, அதுக்காக வராரு. அப்புறம் வந்து என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜே ஈசோ தன்னோட வேர்ல்டு ஹெவி சாம்பியனோட அந்த இடத்துல வந்து பேக் ஸ்டேஜ்லேருந்து வராரு. அப்படியே வந்து பட்டாசுலாம் வெடித்து தெறிக்க விடுது, வெடிலாம் வெடித்து தெறிக்க விட்டு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் ஆரம்பிச்சோன்னே ஒரு செத்ருலின்ஸ் மியூசிக் தான் வருது. செத்ருலின்ஸ், பால் ஹியூமன் அண்டு பேரன் பெக்கர் இவங்க எல்லாம் வராங்க. ஏன்னா டேக்டிவ் மேட்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வாட்டியே இந்த டேக்டிவ் மேட்சஸை வச்சிடறாங்க. செத்ருலின்ஸ் அண்ட் பேரன் பெக்கர் வந்ததுக்கப்புறம் செமிசைன் வந்து ரிங்கில் ஏறாமல் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சிஎம் பங்கு வர, சிஎம் பங்கு செமிசைனும் இந்த மேட்சஸ் டேக் டீமாக இருக்கிறாங்க. இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பேரன் பெக்கர் டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு. இருந்தாலும் செத்ரோலின்ஸ் எகென்ஸ்டாக இருக்கிற சிஎம் பங்கு செத்ரோலின்ஸை உள்ள வந்தடை போட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. இந்த மேட்ச்லையும் செமிசைனும் சும்மா இல்லாமல் பயங்கரமாக டாமினேட் பண்ணி அடிக்கிறாங்க. ரெண்டு டீமும் பயங்கரமாக டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ரிங் அனௌன்சர் சைடு கிட்ட, அதாவது ரிங் பில் அடிக்கிற இடத்துக்கிட்ட சிஎம் பங்கு நிற்பார். அந்த இடத்துல சிஎம் பங்க ஒருத்தர் உடையாந்து வந்து அந்த பேரிகேட்டை உடச்சிக்கிட்டு உள்ள வைப்பாரு. அது யாருன்னு பார்க்கும்போது தான் நமக்கு ஷாக்காக இருக்கும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரசன் ரீட். ஏன்னா செத்ருலின்ஸோட கடைசியில் இருந்த ஃபீடோட தான் போன பிரசன் ரீட் இப்போ இங்கே வந்திருக்காரு. அதாவது செத்ருலின்ஸ் கூட இருந்த ஃபீடில் கடைசியில் சர்வீஸ் சீரீஸில் அடிபட்டு போன பிரசன் ரீட் இப்போ தான் வந்திருக்கிறாரு. வந்தது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்கையும் அட்டாக் பண்ணியிருக்காரு. நம்மளாம் எதிர்பார்த்துருந்தோம் செத்ருலின்ஸ் எகென்ஸ்டாக தானே வரணுன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து அவர் செத்ருலின்ஸ் எகென்ஸ்டாக வரல. இந்த மேட்ச்சில் வந்து சிஎம் பங்கு அடித்தோடனே செமிசைனை தூக்கி உள்ள போட்டு செமிசைனுக்கு ஸ்பியரை போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சு விட்ருவாங்க. முடிச்சு விட்டுட்டு பேரன் பேக்கரும் பிரசன்ட் ரைடும் முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க, அடிச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த இடத்துல பேரன் பேக்கரை நவுத்தி விட்டுட்டு செத்ருலின்ஸ் முன்னாடி போய் பிரசன்ட் ரைடை கட்டி பிடிச்சி அதுக்கப்புறம் அவரும் தன்னோட டீமில் ஜாயின் பண்ணிட்டாருன்றதை காமிப்பாங்க. பிரசன்ட் ரைடு, அதுக்கப்புறம் பேரன் பேக்கர், அதுக்கப்புறம் செத்ருலின்ஸ், அதுக்கப்புறம் வந்து பால் ஹியூமன் எல்லாருமே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, சிஎம் பங்க உள்ள தூக்கி போட்டு அதுக்கப்புறம் செத்ருலின்ஸ் கையை பிடிச்சிக்க, பேரன் பேக்கர் காலை பிடிச்சிக்க, பிரசன்ட் தன்னோட சுனாமி ஃபினிஷரை போட்டு முடிச்சு விட்டுருவாரு. பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் உமன்ஸுக்கானது ஜெலினா வேகன்ஸ் வர்சஸ் செல்சி கிரன், இவங்க ரெண்டு பேருக்கும் இது பல தடவை நடக்குது இந்த மேட்ச். ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மீண்டும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் பவுச் மூட்னா 6-9 போட முயற்சி பண்ண ஜெலினா வேகன்ஸ் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச்சில் வந்து சன்செட் ஃபிளிப் போட்டு, அதாவது டாப் ரோப்லேருந்து சன்செட் ஃபிளிப் போட்டு இந்த ஜெலினா வேகன்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் செல்சி கிரீனுக்கு இன்ஜுரி ஆயிருக்கும், அதை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜான் சினா வர்சஸ் ஆர்ட்ரூத் இந்த மேட்ச் நடக்கும். ஜான் சினா ஒருவர் பிளாக் அவுட் என்ட்ரன்ஸோட வருவார், எப்போதும் வரப்போகிற என்ட்ரன்ஸ் இல்லாமல் இப்போ ஹீல் டர்ன் பண்ணுற என்ட்ரன்ஸோட வருவார். அதுக்கப்புறம் ஆர்ட்ரூத் வருவார், ஜான் சினா என்ட்ரன்ஸில் வருவார். அதுவும் ஜான் சினா ஃபேஸாக இருக்கும்போது எப்படி வருவாரோ அதே போல் என்ட்ரன்ஸில் வர்றாரு. ஆர்ட்ரூத் ஆடியன்ஸில் சப்போர்ட் பண்ணுறாங்க பயங்கரமாக. ஜான் சினா அட்டாக் பண்ணுற ஆர்ட்ரூத் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஜான் சினா வர்சஸ் ஆர்ட்ரூத் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் வந்து ஜான்சினா எப்படி போடுவார மூவ்மெண்ட், அதே மூவ்மெண்ட்டை வந்து ஜான்சினாவுக்கு போடுறாரு. ஜான்சினாவுக்கு நக்குல் மூவ்மெண்ட் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஏஏ ஃபினிஷரையும் போடுறாரு. போட்டு பின் பண்ணுவார். ஜான்சினா வின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஜான்சினா ஒரு கட்டத்தில் பெல்ட் எடுத்துகிட்டு வந்து ஆர்ட்ரூத் அடிக்க வருவார். ஆர்ட்ரூத் பார்த்துட்டு ஜான்சினாவோட மைண்டை மாற்றுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லுவார். அதே போல் தான் ஜான்சினா வந்து ஆர்ட்ரூத்தை அட்டாக் பண்ண முடியாமல் அந்த இடத்துல பெல்ட்டை கொடுத்துருவார். கொடுத்தோன்னே ஆர்ட்ரூத் வந்து கை கொடுப்பார் ஜான்சினாவுங்க. ரெஃப்ரி வந்து அந்த பெல்ட்டை வாங்கி ரிங் சைடில் உள்ளவங்கள்ட்ட கொடுக்க காட்டலாம். அப்படியே வந்து ஒரு லோ ப்ளோ போட்டு அதுக்கப்புறம் ஏஏ போட்டு வின் பண்ணிடுவார் ஜான்சினா. ஜான்சினா ஹீல்டன்றதை மீண்டும் நிரூபிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேக் சைடில் ஜான்சினா ஜெயிச்சுட்டு போயிட்டு இருப்பார். அந்த இடத்துல ஜே ஈசோ வராத பார்த்து ஜே ஈசோட்ட ஜான்சினா வம்பிழுப்பார். இது என்ன பெரிய சாம்பியன்ஷிப்பா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரிங் சைடில் ட்ரீம் மெக்கன்ட்ரே ட்ரீம் மெக்கன்ட்ரே வர்சஸ் டேமியன் பெஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்குமான ஸ்டீல் கேஜ் மேட்ச். இந்த மேட்ச் வந்து தரமான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் கேஜில் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல. டாப் ஆஃப் த கேஜிலேருந்து அப்படியே வந்து சூப்ளெக்ஸ் போட்டார் ட்ரீம் மெக்கன்ட்ரே. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் மெக்கன்ட்ரே இந்த மேட்ச்லையும் டாமினேட் தான் பண்ணிக்கிட்டு ஒரு கடத்தில் நம்ம ட்ரீம் மேக்கர் ஜெயிச்சுட்டு வந்தா நினைச்சேன். ஏன்னா ட்ரீம் மேக்கர் வந்து கெல்மரக்கிக்கு போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து டேமியன் பெஸ்டோட சோக்ஸ்லாம், சிட் அவுட் சோக்ஸ்லாம் அதுவே போட்டார். பயங்கரமாக இருந்துச்சு. ட்ரீம் மேக்கர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டீல் சேரை எடுத்துகிட்டு வந்து ட்ரீம் மேக்கர் வந்து அந்த கார்னரில் வச்சிருப்பாரு. அதோட சேர்த்து கெல்மரக்கிக்க விடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு டேமியன் பெஸ்ட்டுக்கு. அதை டேமியன் பெஸ்ட் நவுந்தோட ஸ்டீல் சேரில் ட்ரீம் மேக்கர் கால் அடிபட்டு கால் இன்ஜுரி ஆகிடும். அதாவது வழியில் துடிச்சிக்கிட்டு இருப்பாரு. அதை பயன்படுத்திக்கிட்டு ஸ்டீல் சேரெல்லாம் எடுத்து பயங்கரமாக டேமியன் பெஸ்ட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் சேரை கீழே வச்சு அதுக்கப்புறம் தலையில் ட்ரீம் மேக்கரை படுக்க வச்சு ஸ்டீல் சேரெல்லாம் பயங்கரமாக அந்த ஸ்டீல் சேரெல்லாம் அடிச்சிருவார். அடித்ததுனால ட்ரீம் மேக்கர் அப்படியே படுத்து கிடப்பாரு. அப்படியே வந்து கேட்டை திறந்துட்டு அப்படியே பொறுமையாக
யோசிச்சு திரும்பி பார்த்துட்டு இறங்குவார் டேமியன் பெஸ்ட் இந்த மேட்ச்சில் வந்து ரிங் சைடில் கேட்டு வழியாக இறங்கி வின் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்சில் வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரீவ் மெக்கென்ட்ரேவ் இன்ஜுரி ஆன மாதிரி காமிச்சாங்க. ட்ரீவ் மெக்கென்ட்ரேவுக்கு அப்படியே வந்து பேக் ஸ்டேஜ்லேருந்து சப்போர்ட் டீம்லாம் வருவாங்க. அந்த கேஜை தூக்கணுன்னே அவரை தூக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து போங்கடா நீங்கள் யாராறீங்கன்ற மாதிரி வெறியை எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அவரே பார்த்து தனியாக போவார். இதுதான் நடந்துச்சு இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ட்ரீவ் மெக்கென்ட்ரேவ் மேட்ச்சில். அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துடுவோம். மெயின் ஈவெண்ட் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா, ஜே ஈசோ வர்சஸ் லோகன் பால். இவங்க 2 பேருக்கும் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எதிர்பார்க்கப்படுச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜே ஈசோ வந்து லோகன் பாலோட எல்லா மூமெண்ட், லோகன் பால் ஜம்பிங் மூமெண்ட் எல்லாத்தையுமே வந்து தடுத்து விட்டாரு. லோகன் பால் என்ன ஹை ஃப்ளை மூவ் போட முயற்சி பண்ணாலும் அதெல்லாமே ரிவெஞ்ச் மூவ் ஆக்கி விட்டாரு, ரிவர்ஸ் பண்ணி விட்டாரு. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஜே ஈசோ ஜெயிக்க போகிற நேரத்தில் ரெஃப்ரி கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் அங்கேருந்து ஜான்சினா உள்ற வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, ரெஃப்ரியை காலை இழுத்து விட்டுருவாரு. இது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜான்சினா ஜே ஈசோவை அட்டாக் பண்ண போவார். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜான்சன் ஜே ஈசோ அட்டாக் பண்ண போகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் கோடி ரோட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு கோடி ரோட்ஸ் வந்து ஜான்சனாவை அட்டாக் பண்ணுவார். ஜான்சனாவை அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் தன்னோட கிராஸ் ரோட்ஸ் ஃபினிஷரையும் போடுவார், போட்டு தெறிக்க விடுவார். இந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜே ஈசோ கீழே கிடப்பாரு. லோகன் பால் அப்படியே நைஸாக வெளில ஓடி ரிங்குக்கு அந்தாண்ட வெளில போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜான்சினா அடித்து ஜான்சினா விரட்டி விட்டதுக்கப்புறம் ஜே ஈசோ வந்து லோகன் பாலுக்கு ஒரு ஸ்பேரை போட்டு தன்னோட ஃப்ளாக் பிளாஷ் போட்டு பின் பண்ணுவார். அந்த நேரத்தில் ரெஃப்ரி உள்ள வந்து பின் பண்ணி வின் பண்ணி வச்சுருவார். ஜே ஈசோ சாம்பியனாக ஆகிடுவார், ஸ்டில் சாம்பியனாக தான் இருப்பார். அதுக்கப்புறம் லோகன் பாலும் ஜான்சனாவும் அடித்து வெளில கிடக்கிறதுனால அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் மைக்கை வாங்கி பேசுவார். ஏய், இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயம், ஜான்சினா நான் உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன். மணி இந்த பேங்கில் ஜான்சினா கேட்டு கோடி ரோட்ஸ் ரிட்டன் வந்துட்டான். ஜான்சினா நீனும் லோகன் பாலும் டாக் டீமாக இருக்கிறீங்க மணி இந்த பேங்கில், நானும் என்னோட பிரதர் ஜே யூசோவும் டாக் டீமாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த இடத்துல ஒரு மேட்சும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கோம். இதுதான் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.